கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வருடம் முழுவதும் நம்ம சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தருடைய ஐக்கியமும் ஒவ்வொருவருடையும் எப்பொழுதும் நிறைவாக இருக்கணும்னு சொல்லி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு தந்த வார்த்தை ஏசாயா 44:21. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தில் கடைசி பகுதியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்காங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் அன்பான தேவன். அவர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கின கர்த்தர். அதனால் அவர் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம தான் கர்த்தரை மறந்து போயிடுறோம். நம்மை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தாவை மறந்துடும். இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்காருங்கிறத யோசிக்க மறந்துடுறோம். நம்ம எப்படி உருவாக்கினாருங்கிறத யோசிக்க மறந்துடுறோம். இதுவரைக்கும் நம்ம வழி நடத்தினது எப்படின்னு சொல்லி யோசிக்க மறந்துடுறோம். எவ்வளவோ அறிவியல் மூலமாக நிரூபிக்க நினைச்சாலும் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் இதுவரைக்கும் செய்த இன்னும் செய்து கொண்டு இருக்கிற காரியங்களையும் யாராலும் உணரவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தர் அவர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. நாம் அவருடைய பிள்ளைகள், அதனால் அவர் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கர்த்தரை நாமும் மறக்கவே கூடாது. ஏசாயா 43:1 உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். அப்போ அவர் சொல்கிறாங்க, நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ உன்னை நான் இவ்வளோ மோசமான பாவத்தில் இருந்தால் கூட நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டுக்கொள்வேன், உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், அதனால் நீ என்னை விசுவாசித்து என்னை நோக்கி கரத்தை நீட்டு, உன்னை கரத்தை நான் பற்றி கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க. ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மறக்காத தேவன், நம்ம உண்மையான அன்பு வைத்த தேவன், நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதனால் இந்த வருடத்தில், இந்த புது வருடத்தில் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும், என்ன தவறு செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து அவரை நோக்கி கையை நீட்டக்கூடியவர்களாக இருக்கும்போது அவர் நம்முடைய வலது கையை பற்றி இழுத்து கொண்டு, பயப்படாதே, நீ என்னுடையவள்னே சொல்ல போகிறார். அந்த காரியத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அவர்கிட்ட மன்றாடுவோம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீங்கள் தந்த வார்த்தைகளுக்கு நன்றி. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு உம்மை நோக்கி நாங்கள் எப்பொழுதும் காத்திருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.